27ஆம் தேதி கரூரிலே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திலே அப்பாவி மக்கள் 41 பேர் இறந்தவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு நிமிடம் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. லைட்டா கொடுப்பா. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆசையுடன் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவி அன்னியாரின் புரட்சி பயணம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் சின்ராஜ் அவர்கள் தலைமையிலே இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான வரவேற்பை ஆற்றியிருக்கும் சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கும் காவிரி பட்டணத்துடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் விஜய் வல்லரசு அவர்களே, பிரபு அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கும் மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர் லட்சுமணன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் முருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் வருகை தந்திருக்கும் இந்த மாவட்டத்துடைய மண்டல பொறுப்பாளர் கழக அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் தளபதி LK சுதீசார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை பொதுக்கூட்டமாக நடத்த வருகை தந்திருக்கும் மக்கள் தலைவி புரட்சி அன்னியார் அவர்களே, அனைவரையும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பாக காவிரி பட்டணம் ஒன்றிய பேரூர் கழகத்தின் சார்பாக வருக வருக என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது 3வது கட்ட சுற்றுப்பயணம். மக்களை உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவி வந்திருக்கிறார். நீங்களா சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி எதற்கு என்று சொன்னால், கழகத்துடைய நிர்வாகிகளை சந்தித்தும் இந்த மக்களையும் சந்தித்தும் மக்களுடைய குறைகளை கேட்டு அறிய மக்கள் தலைவி அன்னியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். ஆனால் 2 நாட்களாக எங்களுக்கு தூக்கமே இல்லை. இந்த கட்சி இந்த கிழக்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் தூக்கமே இல்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குமா என்பது மிக சந்தேகமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு புதுசா அரசியல் கட்சி தொடங்கினார், 2 வருஷம் கொண்டாடிட்டார். அந்த கூட்டத்திலே 41 பேர் நசுக்கி இறந்தார்கள். நான் என்ன சொல்றேன், கடம் நீதிபதி அவர்களே, இந்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்க சொல்றோம் என்னன்னா, ஒரு கட்சி தலைவர் செய்த தவறால் மற்ற கட்சிகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ஏனென்று சொன்னால், எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கிய போது இந்த மக்களையும் இந்த ரசிகர் தொண்டர்களையும் காப்பாற்றியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். நீங்களா மறந்திருக்க கூடாது. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தார். நீங்களாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் புரட்சி கலைஞரை ஒரு நடிகராக பார்க்கவில்லை, மனிதநேய தலைவராக பார்த்தார்கள், தமிழின தலைவராக பார்த்தார்கள், கட்சியின் தலைவராக பார்த்தார்கள். ஆனால் இன்றைய உள்ள அரசியல்
கட்சியினர் ஒரு ரசிகரா ஒரு நடிகரா தான் பார்க்கிறார்கள் தவிர அவரை தலைவராக பார்க்கவில்லை. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா 2005 இந்த வரைக்கும் 21 வருஷம் ஆச்சுங்க. எங்க புரட்சி கலைஞரும் சரி, கேப்டன் அவர்களும் சரி, மக்கள் தலைவி அன்னையாரையும் பாதுகாக்கிற ஒரே தொண்டனா தேசிய முற்போக்கு திராவிடருடைய தொண்டரணி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உண்மையில நீ மாவட்ட செயலாளர், நீ மாநில தலைமை கழக நிர்வாகி கூட என் தலைவர்கிட்ட ஒரு தொண்டரணிய தவிர அவர்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி மக்களையும் இந்த தொண்டரணியை வைத்து பாதுகாத்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். திமுக தொண்டரணி இருக்கு, பாத்திருக்கீங்களா? கிடையாது. எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ராணுவ கட்டுப்பாட்டோட ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்குன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் தாண்டா. நேற்று வந்தோம், இந்த கூட்டத்தில் இங்க ஸ்டேஜ் போடக்கூடாது, இங்க லைட் கட்டக்கூடாது, இங்க பேனர் கட்டக்கூடாது. தயவு செஞ்சு காவல்துறை அதிகாரி சொல்றேன். ஆனா உண்மையில நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நாங்க எல்லா காவல்துறை அதிகாரியும் சந்திக்கிறோம். அவங்களாம் இப்படிப்பட்ட தலைவரை நாங்க இழந்துட்டேன்னு சொன்ன காவல்துறைக்கு நாங்க சொலை தருகிறோம். இப்படி உண்மையில காவல்துறைக்கு இந்த தமிழ்நாட்டில் காக்கி சட்டு கண்ணியத்தை கற்றுக்கொள் காத்தவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அது உங்களுக்கு தெரியும். என் வயசுக்கு நான் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் இறந்திருக்காரு, கூட்டம் மக்கள் இருக்காங்க, மக்கள் அழுந்திருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு. ஆனா புரட்சி கலைஞர் இறந்த பிறகு, இறந்த அன்னைக்கு காவல்துறை உடை அணிந்து தன் கண்ணீரை அந்த இடத்தில் சிந்தித்த காவல்துறை அதிகாரிகள் நீங்கள். உங்கள் மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா மற்ற தலைவர்களுக்கும் எங்களை ஒப்பிடாதீர்கள். இதுவரைக்கும் எங்கள் அண்ணியார் 3வது கட்ட பிரச்சாரம் வந்திருக்காங்க, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மக்களுக்காக ஒரு சிறிய சம்பவம் நடந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு தேமுதிக தொண்டனால ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்திருக்கா? அதான் புரட்சி கலைஞர் கேப்டனோட வளர்ப்பு, எங்கள் அண்ணியாரோட வளர்ப்பு. இப்ப சொல்ற திமுக அதிமுக எல்லாமே சொல்றாங்க எங்களுக்கு கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க. எங்க அண்ணியார் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு இப்ப கூட்டணி கிடையாது, மக்களோட தான் கூட்டணி. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல மாநாடுக்கு வருவீங்களா? அண்ணியார் அழைக்கிறார், வாங்க, அங்க அறிவிப்பார். எல்லா டிவியும் சொல்றீங்க, இங்க பத்திரிகை எல்லாம் இருக்கீங்க. அதென்ன திமுகவோட தேமுதிக கூட்டணி, அதிமுக தேமுதிக கூட்டணி? ஏன் தேமுதிக திமுக கூட்டணி வராதா? ஏன் தேமுதிக அதிமுக கூட்டணி வரக்கூடாது? நாங்க தான் போகணுமா? சட்டமா? அது எழுதி வச்ச சட்டமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் புரட்சி மக்கள் தலைவி அந்நியர் தான் கிங் மேக்கரா இருப்பார். தமிழ்நாட்டை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல தேமுதிகவுடைய கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அந்நியர் இருப்பார். ஏன்னா எங்கள்கிட்ட உண்மை இருக்கு, கேப்டனுடைய தொண்டர்களிட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, லட்சியம் இருக்கு. இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன இருக்கு? ஆனா எங்கள்கிட்ட பணம் தாண்டா இல்ல. எங்க உயிரை கொடுத்தாவது இந்த தேசிய முற்போக்கு திராவிடத்தை வளர்ப்போம் என்று சொல்லி அடுத்தபடியாக வல்லரசு ஒன்றிய செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார். தாயின் மறுபுருவம் எங்கள் அந்நியார் அவர்களுடைய வணங்கி இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு இந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தலைமையேற்று நடத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க புரட்சி கலைஞர், வளர்க தேசிய முற்போக்கு திராவிடர்களும், உள்ளந்தேடி இல்ல நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பிலே இன்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரே தலைவி எங்களுடைய அஞ்சார். இன்று இந்த விழாவுக்கு வரவேற்பு கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெருமா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகிகளே, மக்களை தேடி மக்கள் தலைவி வருங்கால முதல்வர் எங்களெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்கு
கேப்டன் 8 அடினா எங்க அண்ணார் 16 அடி பாயுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண் உறங்கினாலும் கண் இமை உறங்காமல் இந்த மக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாடி இல்ல நாடி இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவி எங்க அண்ணார் புரட்சி அண்ணார் அவர்களை, கழக அமைச்சர் டாக்டர் அவர்களை, கழகத்தின் பொருளாளர் போர்வல தளபதி எங்கள் அரசின் ஆசான் எல்கே சுதீஷ் அவர்களே மற்றும் மண்டல பொறுப்பாளர் துணை பொறுப்பாளர் நிஜா அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் மரியாதை மாலிக் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் முருகேஷ் அவர்களே, இன்று கொடுத்து கை சேர்ந்த போன கருப்பு வயதின் அன்பு தம்பிமார்களே, இன்று உழைத்து உயிர்க்கும் எங்கள் ஒப்பற்ற புரட்சி கலைஞரின் அன்பு தாய்மார்களே, இன்னைக்கு நேற்று நைட்டு மழை வந்துச்சுன்னா இந்த காவிரி பட்டம் பட்டி தொட்டிலாம் தண்ணி வெள்ளம் ஓடி பறந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மழை கூட கோடைக்கும் குளி மழை போல் ஏழைகளுக்கும் உதவி செஞ்ச ஒரே தலைவர் கேப்டனுக்காக இப்ப காத்து கொடுக்குதுன்னா அது தயா தெய்வம். எத்தனை பேரு இந்த மக்களை விட்டு போனாங்க. மக்களுக்காக வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி, மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னாடி ஒரு தலைவர் இருக்கிறானால் அது கருப்பு எம்ஜிஆர் தான். அதே போல இரு பெண்மணியை சொல்லும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்கிறானா எங்க அஞ்சாறு தான். அப்படிப்பட்ட அரசியலே இன்னைக்கு யாரும் சொல்றாங்க. எங்களை கூட நம்ம வச்சு கழுத்த அறுத்தாங்க. அது யாரும் தெரியும், எடப்பாடி அவர்கள். எடப்பாடி நாளை நான் முதல்வர் என்றாரு. அது நடக்குமா நடக்காதா தெரியாது. ஏன்னா வீட்டுல இருந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, அவரை நம்பி நிற்கிறார். அவர் யாரு? தைரியமா 41 பேர் செத்துட்டாங்க, அவங்கள போய் பார்க்காத வெக்கலாம வீட்டுல போய் பேட்டி கொடுக்கிறாரு. கட கட கடன் அதுன்னு இவர் எப்படியா மக்களை காப்பாற்ற போறாரு. அந்த கூட்டத்துல கேட்கிறாரு, தமிழ் சொல்லுடா, தலை நிமிர்ந்து நின்னுடா. இது யார் சொல்றதுன்னா அந்த மக்கள் பூரா சொல்றாங்க கேப்டன். உடனே இவர் சொல்றாரு, யார ராமனை கவிதை எழுதினாரா? யோ நான் கேட்கிறேன், தமிழ் என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து சொல்லுடா. யாரு? அது கேப்டன். ஒற்றுமையில இந்தியா இருக்கணும், உணர்வுல தமிழாகணும், மொத்தத்தில் மனுஷனாகணும் சொன்ன தலைவர் யாரு? கேப்டன். கேப்டன் சொன்னாரு, கட்டாளரையில் கல்லூரிச்சவன் கண்ணாடி மலை படிச்சான். ஆனா கேட்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஓட்டு போட்டாதான் முதல்வர் ஆக முடியும். ஆனா சொல்றாரு எடப்பாடி, நான் தான். அதே போல ஒரு சொல்றாங்க இந்த ஆளுங்கட்சியார். இந்த ஆளுங்கட்சி நமக்கு மக்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னொரு 4 மாசம் 5 மாசம் தான் இருக்குது. ஏன் சொல்லுனா கேட்டா தேமுதிக கூட்டணி சொல்றாங்க, அதிமுக கூட்டணி. ஏன் உங்களுக்கு பலமே இல்லையா? நாங்க வந்தாதான் உங்களால் ஜெயிக்க முடியுமா? தேமுதிக தொண்ட சாதாரண இல்ல, இது வேறு விட்டு ஆரம்பரம். எங்களை ஆட்டி பார்க்க நினைச்சீங்க, உங்களால ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா எங்களோட பவர் என்னன்னு தெரியாம இருக்குது. கலைஞர் அது தெரியும், கலைஞர் ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு நம்மளோட பிரிஞ்சாலும் அவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன எப்படியோ தடுமானிக்குது, ஆட்சியே தடுமானிக்குது. ஒண்ணு இல்ல, இந்த நகர இந்த திமுக இந்த பையன் எங்களோட நண்பர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். இந்த பேரூராட்சி தலைவர் தலைவர் வச்சுக்கிறாரு. அந்த தலைவரை எதுனா ஒரு பேனர் வந்தா அந்த பேனர் கட்ட அந்த பையனை மிரட்டுறாரு, ஏய் இது கட்டாத, எங்க கிட்ட வேறு பாரு, என்ன கேளு, என்ன காவிரி பண்ண உனக்கு பட்டா போட்டு கொடுக்குது, இந்த காவிரி பண்ண பட்டா போட்டு கொடுக்குது, இன்னும் 3 மாசம் 4 மாசம் பதவி, அப்புறம் நீ வீட்டுல வரணும். அன்னைக்கு தேமுதிக வரலாம், யாருனாலும் வரலாம். ஒண்ணு புரியுதா? மிரட்டாதீங்க. இந்த சின்ராஜி சாதாரண சின்ராஜ் அல்ல, தேமுதிக சின்ராஜ். இன்னைக்கு அண்ணன் சண்டை அடிக்கிறாங்க, தம்பி சண்டை அடிக்கிறாங்க, அக்கா தங்கச்சி சண்டை அடிக்கிறாங்க. ஆனா அப்பன புள்ளி கூட சண்டை அடிக்கிறாங்க.
இன்றைக்கு ஜாதின்ற பேர்ல மதத்தின் பேர்ல தமிழ்நாட்டில் ஏமாத்தி கொடுக்கிறாங்க நிறைய பேர். நான் ஒன்று மட்டும் மதத்தை மறப்போம், மனிதனை நினைப்போம். இன்னைக்கு அரசியல் வந்தார் விஜய். இந்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் என்ன விருது வாங்கிறாரு, அவர் என்ன தியாகம் பண்ணுகிறாரு? நான் ஒண்ணு கேட்கிறேன். ஓடு நதி சேரு அகன்று கடல் மனிதனை இந்தியாவின் சிறந்த குடிவர் விருது பெற்ற ஒரே தலைவர் கேப்டன். ஏன்னா இன்னைக்கு 100 கோடி மக்கள் ஒரு மனித இந்தியாவில் சிறந்த குடிமரம்னா எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிற தவிர்த்தனா கடல் எவ்வளவு தங்கிட்டாலும் சரி அந்த தண்ணி உப்பு கைக்கும். அந்த கடலை ஒரு நல்ல தனியாக தேர்ந்தெடுப்பது தண்ணி தான் கேப்டன். கேப்டன் மனிதன் சிந்திச்சு பாருங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தேமுதிக எப்பயுமே தலை நிமிர்ந்து செல்லும். இன்னைக்கு கட்சியா இருக்கிறவங்களாம் ஒண்ணு இல்ல, சினிமாவுக்கு கூட்டுட்டு போவாங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அவங்களால கண்ட்ரோல் இல்ல. ஒரு ராணுவ கட்டுப்பாடு கேப்டன் கார்மிக கட்சியா செப்டம்பர் 14 2005 வங்க கடல் போல் மக்கள் வெள்ளம் பொங்கி எழுந்துச்சு. மக்கள் அந்த பொங்கி எழுந்த கூட்டம் தான் தேசிய முற்போக்கு திராவிடர்கள் உருவாக்குனாரு. அந்த மாதிரியா இன்னைக்கு டிவியில் உட்காந்துக்குன்னு செல்லுல ஒரு கட்சி பேரெல்லாம் மக்கள் எவ்வளவு பயிற்சிக்கிறாங்க. போராடுயா மக்களுக்காக போராடணும். மக்களுடைய சக்தி என்னன்னு கேட்க சொன்னாரு. படிக்காத மாணவனுக்கும் நான் வேலை வாய்ப்பு கொடுங்க. வீடு தேடி ரேஷன் பொருள் சொன்னாரு. வீட்டு பசுமாடு கொடுக்கிறாரு. விவசாயி நான் வாழ வைப்பு. இந்த மாதிரி படிக்காதவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது சொல்ல யாரா இருக்கிறா? கேப்டன் தான். புரியுதா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த அதிமுக ஒரு சின்ன குட்டிக்காத சொல்லாமா? அதாவது ஒரு காட்டில் போனோம். அந்த காட்டில் போன ஐயோ வீராப்பனை யாரும் பிடிக்கல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரு. அவர் 2 மொழியில் பேசினா பிடிச்சிருவான்னு ஐயா சொல்றாரு. அவளை ரஜினிகாந்த் சொல்றாரு, ஐயா நான் 2 மொழி பேசுவேன், ஆனா உங்க ஆளுங்களுக்கு ஆடு இருக்கிற மரமாவே வெட்டி எடுத்துட்டா ஈஸியா பிடிச்சிடலாமே அப்படின்னாரு. உடனே ஐயா சொல்றாரு, இல்ல இயற்கையாவோட மரத்தை நான் வெட்டக்கூடாது, அது எதுக்காக பல பேர் வெட்டிங்க, நான் அது வெட்ட மாட்டேன். அப்படி என்ன பண்ணலாம்னு சொல்றான். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கிட்ட விடலான்னு ஏன்னு சொல்றா. அது ஐயா சொல்றாரா, அவர் எகிரி சண்டை அடிக்கிறாரு. ஃபைட் பண்ணாத வீராப்பனை பிடிச்சிருவாங்க. அவர் கேப்டன் சொன்னார அவருக்கு கேட்கும்போது கேப்டன் சொல்றாரா, நான் தொட்டாவே காடு பத்திக்கும். அந்த காட்டுக்குள்ள பல பூச்சி புழு இருக்குது. ஒரு வீரப்பனால பல பூச்சி புழு அழிக்க நான் தயாரில்லை என்றார். அதாவது எத்தனை ஜீவம் வாயிலாச்சியம் காட்டுல, அந்த காட்டுல ஜீவம் வாழணும். அப்பதான் கேப்டன் இதுக்குள்ள இரும்பு பெண்மணி இருக்கிறார்கள், அம்மா ஜெயலலிதா அம்மா, அவங்கிட்ட கொடுக்கலாம். அந்த அம்மா தான் கடைசியா வீராப்பனை எப்படி பிடிச்சாலும் தெரியும். ஆனா இது உண்மை கதை. கேப்டன் பிரகார படத்தை பாருங்கள். கேப்டன் வீராப்பன் எவ்வளவு நல்லவன் என்று எடுத்துக்காட்ட ஒரே படம். ஏன்னா சிந்தித்து பாருங்க, வீராப்பனை ஒரு நல்ல மனிதன், அந்த நல்ல மனிதன் என்று சொன்ன எப்படி அந்த படம் வந்துச்சோ அதே போல வீரப்பனுடைய கதை முடிவானது. ஏன் சொல்றா, நீ தமிழ்நாட்டு நிலைமை அறிவிக்குது, தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். 2026 எனக்கு டைம் இல்ல. 2026 ஒரு நல்ல தேர்தல். தேமுதிக ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இந்த நாடு நல்லாகணும், நாட்டு மக்கள் நல்லா வாழணும், விவசாயி நல்லாகணும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இது ஆட்சியில ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எல்லாமே தண்ணி அடிக்கிறான், எல்லாம் கஞ்சா பிடிக்கிறான், கண்ணு முன்னு கொலை பண்றான். எத்தனை கொலை நடக்கு தெரியுமா? இது தடுத்து நிற்கிறது யாரு? கடவுளோட பக்தி தான் குற்றம் நடக்காது. அது அரசாங்கமும் அதிகாரிகள் கூர்ந்து கவனித்தால் தவறுகள் நடக்காது. இது 2 கூர்ந்து பட்டாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால வாடி பயிர்கின்ற நீர் ஊட்டு, வாடி மாவட்ட சோறு போடுகின்ற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடம். அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு எங்க அஞ்ஞார் அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் புரட்சி தனி அம்மாவுக்கு பின்னாடி, கரும்பு வீர காமராஜ் பின்னாடி, புரட்சி எம்ஜிஆர் பின்னாடி, கருப்பு எம்ஜிஆர் பின்னாடி இன்றைக்கு இந்த மக்களை நேசிக்கூடிய ஒரு தலைவி புரட்சி அஞ்ஞாறு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நாளைய தமிழகத்தின் வரலாறு, எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம் மக்கள் தலைவி புரட்சி அன்னையார் அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கு காவேரி பட்டினத்தில் நடக்கின்ற இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த திட்டங்களோடு மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட செயலாளர் சின்ராஜ் அவர்களுக்கும், அதே போல மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும், நமது பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் மாலதி அவர்களுக்கும், தொகுதி பொறுப்பாளர் நிஜாம் அவர்களுக்கும், இங்கே விஜய் வல்லரசு அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், முருகன், லக்ஷ்மண், சங்கர், ஸ்ரீனிவாசன், அம்மா வல்லரசு மற்றும் பெரியசாமி, சங்கர், ரஞ்சித், காதர், வேலு மற்றும் பலராமன், தர்மலிங்கம், காளியப்பன், மாதையன் போன்ற அனைவருக்கும், ஸ்டேஜில் என்னுடன் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், இங்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், எங்கள் மகளிர் அணி சகோதரிகள் மற்றும் அன்பு தாய்க்குலங்கள் அனைவருக்கும், காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நமது கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திச்சு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருகின்ற 2026 தேர்தலில் போட்டியிட தயார் என்று சொல்லக்கூடிய அளவு முதல் கட்சியாக இன்றைக்கு தேமுதிக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளிலுமே பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் போட்டு எல்லா இடத்திலும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேமுதிக சார்பாக நடத்துவதற்காக நிர்வாகிகளை தொண்டர்களை நேரடியாக சந்திப்பதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி. கேப்டனுடைய ரதம் எப்பவுமே நம்ம கூட தலைவர் வந்துதான் நம்ம பார்த்திருக்கோம், பழகி இருக்கோம். தலைவர் இல்லாம நம்ம வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தலைவர் அவர்களுக்கு அன்பு பரிசாக தரப்பட்ட கேப்டனுடைய ரதம் இலங்கை வாழ் தமிழ் மக்களால் தலைவர் அவர்களுக்கு அன்பாக தரப்பட்ட அந்த ரதத்தின் மூலம் கேப்டனின் ரத யாத்திரை என்று சொல்லி மக்களை தேடி மக்கள் தலைவர் இன்றைக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறார். இப்பதான் கிருஷ்ணகிரியில அந்த ரத யாத்திரை முடிஞ்சு இப்போ காவேரி பட்டணத்துல காவல்துறை சொல்வதற்கு தலை வணங்கி நாம் சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்ட கட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே மேடை பிரச்சாரம் தான் செய்யணும் என்று சொன்னதற்கு காவல்துறை ஏற்கும், அதே மாதிரி நீதி அரசர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு நாம் வந்து இன்னைக்கு பொதுக்கூட்ட மேடையில உங்ககிட்ட பேசுறோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா தேமுதிகவுக்கு இணை தேமுதிக மட்டும்தான். ஒரு ராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு கட்சி அப்படின்னா நம்ம தேமுதிக தான், அதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சு சற்றேறக்குரிய 20 ஆண்டுகள் கிட்ட வந்துகிட்டு 26 ஆண்டாவது நம்ம வந்திருக்கோம். 2005 ஆரம்பிச்சாரு, இப்ப 2025. ஆனாலும் இன்றளவும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாநாடு, எத்தனையோ பொதுக்கூட்டம், எத்தனையோ ஆர்ப்பாட்டம், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல தேமுதிக தொண்டர்களால் இந்த அசம்பாவிதம் நடந்தது, தேமுதிக தொண்டர்களால் ஒரு பிரச்சனை வந்தது, தேமுதிக தொண்டர்களால் பொதுமக்கள் தாக்கப்பட்டாங்க, பொது உடைமைகள் உடைக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு யாராவது காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? அதுதான் தேமுதிக.
இதே இப்போ நான் நிக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல காவேரி பட்டணத்துல, தேமுதிக தவிர வேற கட்சி இங்க ஒரு மீட்டிங் போடுதுன்னு வைங்களேன், இங்க ஜெயம் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு ஓபன்ல இருக்குமா சொல்லுங்க? அதே மாதிரி இங்க ஒரு பிரியாணி கடை இருக்கு, திறந்து வச்சிருப்பாங்களா? யார் எத்தனை பேர் வந்தாலும் தேமுதிக நிர்வாகிகள் அப்படின்னா அவங்க மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உண்மையாக இருக்கின்ற தொண்டர்கள். அவர்களால் எந்த வியாபாரமும் பாதிக்காது, எந்த கடைகளும் பாதிக்காது, எந்த விதமான அசம்பாவிதமும் நடத்த மாட்டார்கள் என்பது உலக மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். இதே வேற யாராவது இருந்தா 5 மணிக்கே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு லீவுன்னு போயிருப்பாங்க. இதான் உண்மை. ஏன்னா தலைவர் இந்த கட்சி எப்படி கொண்டு வந்திருக்கார்? ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக ஒரு ராணுவ வீரர் போல தலைவர் எவ்வளியோ தொண்டரும் அந்த வகைதான் என்று சொல்லக்கூடிய அளவு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்காகவே உழைத்து நாளை மக்களுக்காக ஒரு சரித்திரம் படைக்க போகும் கட்சி எதுனா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். மக்களே 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 என்று மக்களுக்காகவே 45-50 வருஷம் பேசினவர். சினிமால அப்புறம் அரசியலுக்கு எத்தனையோ உதவிகள் மக்களுக்கு செஞ்சார் கேப்டன். அன்னைக்கெல்லாம் தலைவருடைய அருமை பெருமை புரியல யாருக்கும். ஆனா இன்னைக்கு தலைவர் மறைந்த பிறகு எந்த யூடியூப் பார்த்தாலும், எந்த சேனலை பார்த்தாலும், எந்த பத்திரிகையை பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு டீ கடையில இருந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது நம்ம கேப்டனை பத்தி தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பத்தி தான். தன்னை தேடி வந்தவர்களுக்கு வயிறார உணவளித்து அன்பாக உபசரித்த ஒரு தலைவர் இங்கு இருந்தாருன்னா அது கேப்டன் தான். இன்னைக்கு வள்ளலார் பிறந்த நாள், இன்னைக்கு வடலூர்ல வள்ளலாருக்கு ஜோதிமயமான நாள். அந்த வள்ளலார் என்ன சொல்லிட்டு போனார்? தனி ஒருவர் இன்னைக்கு எல்லாருக்கும் உணவளிக்கணும், பயிர் வாடினா அதை பார்த்து நான் வாடினேன் என்று சொன்னவர், அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்று சொன்னவர். நமது பாரதியார் என்ன சொன்னார்? தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழிப்போம் என்று சொன்னார் பாரதியார் அவர்கள். அது மாதிரி தலைவர் அவர்களுமே இன்னைக்கு வள்ளலார் வகையில பாரதியார் சொன்னது போல அத்தனை பேருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை என்றைக்கும் செய்ய தவறியதில்லை. அன்னதான பிரபுன்னா நம்ம ஐயப்பனை தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தரை பார்த்து அன்னதான பிரபு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் 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 மட்டும்தான். தலைவர் மறைஞ்சு 1.25 வருஷம் ஆகுது. நீங்க எல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்களா? வந்த அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னைக்கு கூட சண்டே எவ்வளவு ஜனங்க இன்னைக்கும் கேப்டனை தரிசிச்சுட்டு போறாங்க. நேத்து நான் ஃபுல்லா அங்கதான் இருந்தேன். ஏன்னா இதை சொல்றேன்னா, மக்களை நேசித்த ஒரு உண்மையான தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அவர் செய்த நல்ல விஷயங்களும் அவர் பேரு புகழும் மக்களுக்கு போய் சேராமையே கேப்டனை பத்தி தப்பு தப்பா பேசி வதந்திகளை பரப்பி அதை மக்கள் நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கேப்டன் மறைந்த பிறகு இன்னைக்கு அத்தனை பழிகளையும் உடைத்தெறிந்து இன்னைக்கு கேப்டன்னா யார் என்பதை இன்னைக்கு உலக மக்கள் அத்தனை பேரும் பேசக்கூடிய அளவு இன்றைக்கு கேப்டனின் உண்மை நிலை இன்னைக்கு மக்களுக்கு புரிகிறது. ஏன் இதை சொல்றேன்? இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணுங்க, எல்லாரும் யூடியூப் பார்க்காதவங்க யாரும் கிடையாது, பேஸ்புக் பார்க்காதவங்க யாரும் இல்ல, ட்விட்டர் பார்க்காதவங்க யாரும் இல்ல, இன்ஸ்டாகிராம் பார்க்காதவங்க யாரும் இல்ல, வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பாதவங்க யாரும் இல்ல. குறைந்தது எல்லாரும் எல்லா வேலை முடிச்சு வீட்டுல ஓய்வுக்கு போகும்போது அவங்கவுங்க எல்லாரும் போன் வச்சிருக்காங்க. ஒரு அரை மணி நேரமாவது என்னெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சின்னு பார்ப்பாங்க. அதுல முதல் இடத்தில் இருப்பது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இத்தனை ஆண்டு காலம் அவர் செய்த நன்மைகள் தான். நானும் டெய்லி எல்லா வேலை முடிச்சு தலைவரோட நான் வாழ்ந்த அந்த வீட்டுல 1 மணி நேரம் கேப்டனை பற்றி அத்தனையும் பார்த்து தலைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் தூங்கும். நான் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அலுவலகத்துக்கு வருகின்ற உலகம் பூரா இன்னைக்கு வர அத்தனை பேரும் சொல்றாங்க, கேப்டனை டெய்லி 1 மணி நேரம் நாங்க பாக்குறோம் யூடியூப்ல, இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, மக்களுக்கு தெரியாம போச்சு. அதுதான் கேப்டன்.
இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்தவர். வேலைதான் எப்ப பாரு இது ஒண்ணுதான் இவங்களுக்கு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. இது ஒண்ணு தவிர ஒண்ணுமே தெரியாது இந்த ஆட்சியாளர்கள். காவல்துறையை வச்சு ஒண்ணு தடுப்பாங்க, மீட்டிங் பேசினா கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க, போனா பேரிகார்ட் போட்டு தடுப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், 75 வருஷமா உங்க ஆட்சி தானே நடக்குது. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வாட்டி நீங்க தானே முதல்வரா உட்கார்ந்து இருக்கீங்க. எதுக்கு பயம் தேமுதிகவை பார்த்து நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன அப்படி பயம்? என்ன பயம்? உண்மையிலே பயம் இல்லைன்னா நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. அன்னைக்கு கரூர்ல இப்படி லைட் ஆஃப் பண்ணதுனாலதான் இன்னைக்கு 41 உயிரை நாம இழந்திருக்கிறோம். என்ன பண்றீங்க எங்களுக்கு புரியல. இதனாலதான் கேப்டன் இந்த ஆட்சியாளர்களே நம்ம நம்ப வேணாம் சாமி அப்படின்ட்டு தொண்டர் படையை உருவாக்கினார். 28 லட்சம் பேர் சேர்ந்தாங்க முதல் மாநாட்டில். ஒரு உயிர் சேதம் இது வரைக்கும் நடந்திருக்கா சொல்லுங்க. கேப்டன் அப்படி நின்னு அப்படின்னா அப்படியே அடங்குவாங்க நம்ம தொண்டர்கள். அதான் கேப்டன் தொண்டர்கள். அதே மாதிரி நம்ம வாகனம் இருக்கு, இதை பாரு நிக்குது, அதுல மைக் இருக்கு, லைட் இருக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாம் செட்டப் தான் வரும். ஏன்னா 20 வருஷமா இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க எல்லாம் யார்? நம்ம எல்லாம் பணங்காட்டு நரிகள். எந்த சலசலப்புகளுக்கெல்லாம் தேமுதிக அஞ்சாது. இதெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கிட்ட இந்த கேம் எல்லாம் நீங்க வச்சுக்கணும். இந்த விளையாட்டெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டவங்க வச்சுக்கணும். கேப்டன் சிங்கலிங்க தலைவர் தப்புனா எதிர்த்து கேட்ட ஒரு ஆண்மகனை பார்த்த உலகம் தமிழ்நாடு. அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிக்கிற ஒரு குணம் படைச்சவர் நமது கேப்டன் அவர்கள். அவர் வழியில வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். அதனால இந்த மாதிரி சலசலப்புகளுக்கெல்லாம் தேமுதிக என்னைக்குமே அஞ்சாது. இன்னைக்கு இத்தனை காவல் படையை போட்டு இங்கதான் மீட்டிங் ஒன்னும் ரோட்ல போடக்கூடாது, அங்க போடக்கூடாதுன்னு தடுக்கிறீங்களே. அன்னைக்கு கரூர்ல அத்தனை பேர் உயிர் இழந்தாங்களே, எங்க போச்சு இந்த காவல்துறை? எங்க போனீங்க? காவல்துறையை சொல்லி தப்பு இல்லை. அவங்க என்ன பண்ண முடியும்? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதை தான் அவங்க செய்ய முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இவங்க எல்லாம் அம்புதான். எய்பவர்கள் எங்கேயோ உட்கார்ந்து இருக்காங்க. அதனால சொல்ற, காவல்துறைக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு இந்த காக்கி டிரெஸ்ஸுக்கு பின்னாடி அவங்கள ஒவ்வொருத்தரையும் தனியா நீங்க கூப்பிட்டு கேளுங்க. கேப்டனை பார்த்துதான் இந்த தொழிலுக்கே நாங்க வந்தோம். கேப்டனை பார்த்துதான் நாங்க காவல்துறையாகவே மாறணும். கேப்டனை பார்த்துதான் ராணுவத்துல சேர்ந்தோம். எத்தனை ஆபீசர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி காவல்துறைக்கும் ராணுவத்திற்கும் இன்னைக்கு பணியாற்றுபவர்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு இதே காவேரி பட்டணத்துல இதான் நான் முதல் வாட்டி வர்றேன்னா சொல்லுங்க. எவ்வளோ வாட்டி வந்தாச்சு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தோம், கிருஷ்ணகிரிக்கு வந்தோம். ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நாம வரோம். ஆனாலும் முதல் நாள் எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே பாசத்தோடு இன்னைக்கும் இங்க நிக்கிறீங்களே. இதுதான் கேப்டனுடைய கட்சி, இதுதான் கேப்டனுடைய கோட்டை. நேத்தெல்லாம் மழை அப்படி வந்துச்சு, நானும் டிவியில பார்த்தேன். எல்லா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் குளமா இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. எல்லா தண்ணி எடுத்து வெளியே ஊத்துறதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, வருண பகவானே நல்ல கட்சி, இவங்க மக்களுக்கு நல்லது சொல்லுவாங்க, இந்த கட்சி வளரணும்னு சொல்லி தன்னுடைய பணிகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இன்னைக்கு காத்து வழிந்து இந்த நம்மளுக்கு ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியர் கொடுக்குது. இப்ப பாருங்க, இந்த மீட்டிங் முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம், எப்படி மழை பெய்யுதுன்னு மட்டும் அப்ப பாருங்க. அதுதான் தலைவருடைய கட்சி. ஏன்னா இந்த கட்சி ஒரு நியாயமான கட்சி. இந்த கட்சிக்கு நாம நிச்சயம் துணை நிற்கணும்னு வருண பகவானுக்கு கூட தெரிகிறது. இன்னைக்கு காவேரி பட்டணம் பார்த்தோம்னா நம்ம மா விளைச்சலுக்கு உரிய விலை இங்க கிடைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தென்னை கன்றுகள் இன்னைக்கு இருக்கு, புவிசார் அந்த குறியீடு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. எவ்வளோ வாட்டி கேட்டாச்சு, ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும்னு கேட்டாச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் எத்தனை தொழிற்சாலை இருந்தாலும்
இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வெளியில இங்க நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய மாநில அரசுகள் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கண்டு இங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். இங்க தொழிற்சாலைகளிலே அத்தனை பேருக்கும், தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாங்க, இங்க இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நமது கிருஷ்ணகிரி தொகுதி மாவட்டம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல நீதி அரசர்களை பார்த்து கேட்கிறோம், இந்த கூட்டத்தின் வாயிலாக கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு உண்மையை வெளியே கொண்டு வாங்க. உண்மையில் அந்த 41 உயிர் போனதுக்கு யார் காரணம் என்பதை நீதி அரசர்களை முன்வந்து வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த அந்த 41 குடும்பங்களுக்கும் நியாயத்தை வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பாக, கிருஷ்ணகிரி தொகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டோம். நேற்றெல்லாம் வந்து நீதி அரசர்கள் 3 மணி நேரம் தீர்ப்பு வாசிக்கிறார். விஜய் தரப்புல யாரு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் கிடையாது, ஒரு லாயர் கிடையாது. அந்த தரப்புல பேசுறது கூட ஒருத்தர் இல்லை. அப்படியே ஒன் வே டிராபிக் மாதிரி ஒரு தலைபட்சமாக தமிழக அரசுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீதி அரசர்களே, உயிரிழந்த 41 பேரும் அப்பாவிகள். அந்த அப்பாவி உயிர்களுக்கு நீதி அரசர்களாகி நீங்கள் முன் வந்து அவர்களுக்கு ஒரு நியாயத்தை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நியாயத்தை தரணும்னு லைட் எரியுது. அப்போ நிச்சயமாக இந்த பிரச்சனையில மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பணும். யார் அந்த 41 உயிர்? பொதுமக்கள், அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? விஜய பார்க்கணும்னு வந்தாங்க, அவ்வளவுதான். விஜயும் பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்கல. பக்கா பிளான் பண்ணி அந்த 41 உயிர் போனதுக்கு தமிழக அரசும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். அதனால நிச்சயமாக அந்த 41 உயிர்களுக்கும் நிச்சயம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த கிருஷ்ணகிரியில, காவேரி பட்டணத்துல தமிழக அரசையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல விஜய் அவர்கள் ஏன் பயந்து ஒளியறீங்க? ஏன் ஒளியறீங்க? தைரியமா வாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்களே, அன்னைக்கு யாராவது வந்தாங்களா? மகாமல குளத்துல இவங்க 2 பேரும் குளிக்கிறதுக்காக எத்தனை உயிர் அங்க போச்சு, அன்னைக்கு யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல எத்தனையோ அப்பாவி உயிர்கள் போனாங்க, அங்க யாராவது கைது செய்யப்பட்டார்களா? யாரோ ஒருத்தர் அப்பாவி, யாரோ மூஞ்சி முகம் தெரியாதவங்கள இவர் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சினாரு சொல்றாங்க. ஆனா செய்தது மொத்தம் யார் என்பது மக்களுக்கு தெரியும், தமிழக அரசுக்கு தெரியும். ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட் இல்லாம யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியுமா? அதை விநியோகம் பண்ண முடியுமா? அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப அதுக்குரியவர்கள் ஏன் கைது செய்யப்படல? ஏன் நீங்க மட்டும் விஜய் கைது ஆவாரா? புஷி ஆனந்த் கையாவாரா? நிர்மல் குமார் கைதாவாரான்னு கேக்குறீங்க. அவருடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணணுங்கிறீங்க. ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சலவர் எவ்வளோ மந்திரிகள், எம்எல்ஏ, கவுன்சிலரு, உங்க கட்சியக்காரங்க அத்தனை பேர் இருந்துன்னா அதுல ஆதாயம் பார்த்தாங்க. ஏன் ஒருத்தரை கூட கைது பண்ணல? ஏன் பண்ணல? யாரோ ஒரு குடிசையில் இருக்கிற 2 பேரை கைது பண்ணி இவர் தான் காய்ச்சினாருன்னு வேற்றையை முடிச்சுக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இங்க நடக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் அரசியல் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க அரசியல் ஒரு சாக்கடை, டர்ட்டி பாலிடிக்ஸ் சொன்னது. அதனாலதான் அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்ல இருக்கின்ற உண்மையை நீதி அரசர்கள் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். நீங்க எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது, மக்கள் இந்த பக்கம் நீங்க துணை நிக்கணும். நீதி அரசர்களே, ஒரு உண்மையை சொல்லுங்க. உண்மையாக அந்த 41 உயிர் இறந்ததுக்கு யார் பொறுப்பு என்பதை சொல்லுங்க. கரூர்ல இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். 10 ரூபாய் அவர் பாடிட்டு போயிட்டாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அந்த 10 ரூபாய்க்கு யாருக்குரியது? பக்கா பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. இதுதான் உண்மை. நேரடியா கரூருக்கு சென்று மக்களை சந்திச்சு அங்க நடந்த அவலங்களை பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடம் சொன்னதை தான் உங்க முன்னாடி சொல்றேன். இது மிக மிக திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த அப்பாவி மக்கள். இதான் உண்மை என்பதை இன்னைக்கு கரூர் மட்டும் இல்ல, உலகமே அறியும்.
அந்த உண்மை நிலையை வெளியே கொண்டு வர வேண்டியது அரசின் கடமை, நீதி அரசர்களின் கடமை என்பது இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நிச்சயம் மக்கள் புரிஞ்சுக்கணும், யார் உண்மையில் தலைவர், எந்த தலைவர் மக்களுக்காக வாழ்ந்தார், யார் மக்களுக்காக உழைத்தார், மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்று எந்த தலைவர் நினைச்சார் அப்படிங்கறத யோசிங்க. உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவர், பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன தலைவர், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னவர், அனைவருக்கும் இருக்கை இருப்பிடம், குடிக்க பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர், வேலை வாய்ப்பு, விவசாயம், தொழிலை முன்னேற்றுவோம் என்று சொன்ன தலைவர். அது மட்டுமில்ல, டாஸ்மாக் போதை கலாச்சாரம் இல்லாமல் தமிழ்நாட்டை சிறந்த முறையில் கொண்டு செல்வோம் என்று சொன்ன ஒரு தலைவர். இலவசம் தரமாட்டேன், அப்படி கொடுத்தால் கல்வியையும் மருத்துவத்தை இலவசமாக அனைத்து மக்களுக்கும் சமமாக தருவோம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் அவர் கேப்டன். அதனால மக்கள் அன்னைக்கு புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் இனி வருகின்ற 2026 தேர்தலிலாவது புரிந்து கொண்டு ஒரு நல்ல தீர்ப்பை நிச்சயம் கொடுத்து மக்கள் நல்லவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்று சரித்திரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். 26 மாற்றம் தருவீர்களா? புரட்சியை தருவீர்களா? ஒரு மாபெரும் மாற்றத்தை தருவீர்களா? நல்லவர்களுக்கு வாய்ப்பு தருவீர்களா? மக்களுக்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு தருவீர்களா? சிந்தியுங்கள், வாக்களிங்கள். நல்ல கட்சிக்கு, நல்ல தலைவர் கொண்டு வந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை நிரூபிக்க நீங்கள் அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதே கிருஷ்ணகிரியில ஏன் தேமுதிக ஜெயிக்க கூடாதா? ஜெயிச்சா நம்ம எம்எல்ஏவா வரவங்க உங்களுக்காக உழைக்க மாட்டார்களா? சிந்திச்சு பாருங்க. அத்தனை பேரும் உண்மையாக உழைப்பார்கள், அத்தனை பேரும் உங்களுக்கு நல்லது செய்வார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு தேவையில்லை. கேப்டனால் வளர்க்கப்பட்டவர்கள் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் நிச்சயம் நீதி பக்கம், நியாயத்தின் பக்கம், மக்களின் பக்கம், தர்மத்தின் பக்கம் தான் அவர்கள் நிற்பார்களே ஒழிய எந்த விதமான தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள் என்பது மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மாபெரும் மாநாட்டிற்கு அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு அந்த மாநாட்டை மிக மிக வெற்றி மாநாடாக மாற்றி காட்ட வேண்டும் என்று என் அன்பு தாய் குலங்களுக்கும் சகோதர சகோதரிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வருவீங்க இல்லையா மாநாடுக்கு? ஜனவரி 9 கடலூர்ல இருக்கிற மாநாடுக்கு எல்லாரும் வருவீங்களா? கண்டிப்பாக வர வேண்டும். உங்களை பாதுகாத்து உங்களை முறையாக வீடுகளுக்கு பத்திரமாக அனுப்பும் வரை நிச்சயம் நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். மற்றவங்கள மாதிரி கிடையாது. தலைவர் என்ன சொல்வார்? எல்லாரும் கலைஞ்சு போகும்போது பத்திரமா வீடு போய் சேரணும், 5 வண்டியா ஒன்னா போங்க. இந்த கட்சிக்காரங்க மோசமானவங்க, யாரையும் நம்பாதீங்க, பாதுகாப்பா வீடுக்கு போங்க. நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். என்னுடைய ஒவ்வொரு தொண்டரும் உயிரும் விலை மதிப்பு மிக்கது என்று சொல்வார். கேப்டன் மறைந்த அன்னைக்கு நீங்க பாத்தீங்க சென்னையில எப்படி ஒரு மக்கள் வெள்ளம், அப்படியே அலை பாய்ந்து கேப்டன் தீவுத்திடல இருந்து கட்சி ஆபீஸ்க்கு கொண்டு வரும்போது அப்போ போலீஸால கட்டுப்படுத்த முடியல. இதே மக்கள் நெரிச்சல் நடந்தது அங்கேயும். அப்ப கேப்டனுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று காவல்துறை வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க கட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப என் கையில அவ்வளவு துக்கத்தை மனசுல வச்சிருக்கேன். கேப்டன் மறைவு இன்னைக்கு என்னால தாங்க முடியாத ஒரு வேதனை. ஆனாலும் கேப்டனை பார்க்க வந்த ஒரு தொண்டன் கூட அங்க வந்து பாதிக்க கூடாது, ஒரு தொண்டனுக்கு கூட எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதனால் அத்தனை சோகத்தையும் மனதிலே கொண்டு அந்த ஸ்பீக்கரை வச்சு நான் பேசுறேன். என் அன்பு தொண்டர்களே, இது ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையான கட்சி. தலைவர் மறைவுக்காக லட்சக்கணக்கான பேர் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அனைவரும் சேர்ந்து தலைவருக்கு வீர வணக்கங்களை நாம் சொல்வோம். ஆனால் தலைவரை பார்க்க வந்த ஒரு தொண்டர் கூட இங்க மறைந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாத உயிர்கள். கேப்டனை நம்பிய தொண்டர்களின் உயிர் விலை மதிப்பில்லாத
இல்லாதது. நீங்கள் அனைவரும் பத்திரமாக தலைவரை பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதை போடிச்சு நான் பேசிக்கிட்டே வரேன் அப்படியே தள்ளுமுள்ளு நடக்கும். அமைதியா வரணும் யாரையும் தள்ளக்கூடாதுன்னு அப்படியே கட்டுப்படுவாங்க. அப்படியே தான் தீவுத்திடல இருந்து தலைவரை அடக்கம் செஞ்ச இடம் வரைக்கும் நம்ம போனோம். தலைவரை அடக்கம் செய்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கட்சி ஆபீஸ் சுத்தி லட்சக்கணக்கான மக்கள் ஒருத்தர் கூட கலைஞ்சு போல அப்படியே நிக்கிறாங்க. ஏன்னா தலைவருடைய அடக்கம் பண்ண இடத்தை பார்க்காம நாங்க போக மாட்டோம். போலீஸ் எவ்வளவோ போய் சொல்றாங்க, எல்லாரும் இன்னைக்கு கலைஞ்சு போங்க, நாளை மறுநாள்ல இருந்து வந்து பாருங்க. யாரும் ஒரு ஆள் போல. அப்ப நானே ரொம்ப அழுது சோகமா உட்கார்ந்து இருக்கேன். அப்ப என்கிட்ட உயர் அதிகாரிகள் எல்லாம் பேசுறாங்க, நீங்க எப்படி கட்டுப்படுத்தி தீவுத்திடல இருந்து தலைவரை நாம இங்க கொண்டு வந்தோமோ அதே மாதிரி நீங்க சொன்னா மட்டும்தான் அவங்க கலைந்து போவாங்க. அவ்வளவு சோகத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு மீண்டும் நம்ம கட்சி ஆபீஸ் கேட் வரைக்கும் வந்து கழக நிர்வாகிகளோட அப்பயும் எல்லாரையும் பார்த்து 2 கை கூப்பி வணங்கி கேட்டுக்கிட்டேன். தலைவரை பார்க்க வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள், நன்றிகள், வணக்கங்கள் என்று சொல்லி இந்த நிமிடம் இங்கிருந்து நீங்க எல்லாரும் கலைந்து போக வேண்டும். நாளை காலை 6 மணி முதல் எப்பொழுதும் உங்களுக்காக இந்த கேட் திறக்கப்பட்டு இருக்கும். நமது தலைவர் கூட எங்க குடும்பத்துக்கோ நம்ம கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தின் தலைவர் அவர், மக்கள் தலைவர் அவர். அதனால நீங்கள் அத்தனை பேரும் தலைவரை எப்ப பார்க்கணும்னாலும் வாங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். இந்த ஒரு நாள் நீங்கள் காவல்துறைக்கு நிச்சயமாக தலைவரை மனசுல நினைச்சு கட்டுப்பட்டு இப்பொழுது இன்னைக்கு எல்லாரும் கலைந்து போகணும். நாளை காலையிலிருந்து எத்தனை லட்சம் பேர் வேணாலும் வாங்க, உங்களுக்காக இந்த கேட் எப்பொழுதும் திறந்து இருக்கும் என்று அன்பாக நான் சொன்னேன். 10 நிமிஷத்துல எல்லா மக்களும் கலைந்து எந்த ஒரு அசம்பாவிதம் யாருக்கு நடக்காம கலைந்து சென்றார்கள். அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒரு தலைமை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையான தொண்டர்களை கொண்ட கட்சி தேமுதிக. மறுநாள் சொன்னது போல 7 மணிக்கு திறக்கப்பட்ட கேட் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். வருகின்ற அத்தனை பேரும் தலைவரை பார்த்து வணங்கி விட்டு சாப்பிட்டுட்டு தான் போறாங்க. அதனால சொல்றேன், ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், ஒரு கட்சினா எப்படி கட்டுப்பாடோட இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே இலக்கணம், ஒரே உதாரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது வரைக்கும் நம்ம ஆட்சியில இல்ல, ஆண்ட கட்சியும் இல்ல, ஆளுங்கட்சியும் இல்ல. இருந்தாலும் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு வரைக்கும் மக்கள் பணிகளில் இருந்து எல்லளவும் பின்வாங்காமல் அதே உறுதியோடு தைரியத்தோடு இன்னைக்கு நாம பயணிக்கிறோம்னா இந்த கட்சியின் வெற்றி உண்மை தொண்டர்களாக நீங்கள் இருக்கும் வரை இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுப்போம். வெற்றி கனிகளை தலைவர் காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் உறுதி ஏற்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, நமது தலைவர் நமக்கு சொன்னது போல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்ட வேண்டும் என்று கூறி உங்களை இடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு அளித்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் சின்ராஜ் அவர்களுக்கும், காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், காவேரிப்பட்டினம் பேரூராட்சி செயலாளர் அனுவர் அவர்களுக்கும்